அஞ்சனாதேவி என்ற பெண் குரங்கிற்கும் கேசரி என்ற ஆண் குரங்கிற்கும் மகனாக பிறந்தவன்தான் இந்த அனுமன். ஆஞ்சநேயரின் தாயார் அஞ்சனாதேவி முற்பிறவியில் பிரம்மாவின் சபையில் ஒரு ஆடல் அழகியாய் இருந்தவர். தவம் ஏற்றிக் கொண்டிருந்த ஒரு முனிவரின் தவத்தை கலைத்ததற்காக சாபம் பெற்று குரங்காக மாறினார். மரபு வகை கதையில் சொல்லப்பட்ட கதை என்னன்னா, ஒரு முறை ஒரு குரங்கு ஆசனமிட்டு தவம் செய்து கொண்டிருந்ததை பார்த்தா அஞ்சனாதேவி. அதை பார்த்து சும்மா இருக்காம அந்த குரங்கின் மீது பழங்களை எறிந்து விளையாடினான். உடனே அந்த குரங்கு தவம் கலைந்து எழுந்து ஒரு முனிவராக மாறிச்சு. கடும் கோபம் கொண்ட அந்த முனிவர், அஞ்சனாதேவி யார் மீதாவது காதல் கொண்டா அந்த தருணமே குரங்காக மாறிவிடுவா என சாபமிட்டார். தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடினா அஞ்சனாதேவி. தனக்கு குரங்கு முகம் இருந்தாலும் தன் காதலன் தன்னை நேசிக்க வேண்டும் என்றும் சிவபெருமானின் அம்சமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் வரத்த வேண்டினான். மனமிறங்கிய முனிவரும் அப்படியே ஆகட்டும், சிவபெருமானின் அம்சமா மகன் பிறந்தவுடன் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அருள்பாலித்தார். முனிவரின் சாபத்தின் பலனால் பூமியில் பிறந்து ஒரு காட்டில் வசித்து வந்தார். ஒரு நாள் காட்டில் ஒரு ஆடவனை கண்டு அவன் அழகில் மயங்கி அவன் மேல் காதல் கொண்டார். காதல் கொண்ட அந்த தருணமே அவள் குரங்காக மாறிட்டாள். அவள் அருகில் வந்த அந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசன் என்றும் கூறினான். குரங்கு தலையை கொண்ட மனிதனான அவனால் நினைத்த நேரத்தில் மனிதனாகவும் குரங்காகவும் உருவாற முடியும். இதை கண்டு ஆச்சரியமடைந்தாள் அஞ்சனாதேவி. தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அஞ்சனாதேவியிடம் கேட்டாள். அந்த காட்டிலேயே அஞ்சனாதேவியும் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு சிவபெருமானை நினைத்து எப்போதும் தவத்தில் இருந்தாள் அஞ்சனாதேவி. இதனால் மனம் குறிந்த சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என கேட்டார். முனிவரால் தனக்கு கிடைத்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என அவர் கோரினாள். அப்படியே ஆகட்டும் என வரம் கொடுத்தார் சிவபெருமான். அதே சமயம் அயோத்தியாவின் அரசரான தசரத சக்கரவர்த்தியும் பிள்ளை வரம் வேண்டி புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார். இதனால் மனம் குளிர்ந்த அக்னி தேவன் தசரதனிடம் புனிதமான பாயாசத்தை கொடுத்து, இதனை சமமாக உன்னுடைய தேவியாருக்கு பங்கிட்டு கொடு என கூறினார். தசரதனும் தன்னுடைய பட்டத்து ராணியான கௌசல்யா கோசலைவிற்கும் கைகேயிக்கும் இரண்டாக பிரித்து கொடுத்தார். அவர்கள் இருவரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பிரசாதத்தினை சரிபாதியாக பிரித்து 2 பங்காக சுமத்திராவுக்கு கொடுத்ததினால் அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது என மரபு வழி கதைகளில் சொல்வார்கள். தசரதன் அந்த பிரசாதத்தை தன் மனைவியாருக்கு கொடுக்கும்போது அதில் சிறிதளவு பிரசாதத்தை ஒரு பறவை எடுத்து சென்று அஞ்சனாதேவி தவம் புரிந்த இடத்தருகே விட்டு சென்றது. காற்றின் கடவுளாக வாயு பகவானிடம் அந்த பிரசாதத்தை அஞ்சனாதேவியின் கைகளில் போடுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். பாயாசத்தை பார்த்த அஞ்சனா மிகுந்த சந்தோஷத்துடன் அதனை உண்டாள். அதனை உண்ணும்போது சிவபெருமானின் அருளை அஞ்சனாதேவி உணர்ந்தாள். அதன் பிறகு குரங்கின் முகத்தை கொண்ட ஒரு மகனை பெற்றெடுத்தார் அஞ்சனாதேவி. அக்குழந்தை சிவனின் அம்சமே ஆகும். அந்த குழந்தை பல பெயர்களில் அழைக்கப்பட்டது. ஆஞ்சநேயன், அஞ்சனாவின் மகன், கேசரி, நந்தனா கேசரியின் மகன், வாயுபுத்திரா அல்லது பவன் புத்திரா வாயுதேவனின் மகன். அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே மிகவும் பலசாலியாக விளங்கினார். அவர்தான் அனுமன். தன் தந்தை கேசரி மற்றும் தாய் அஞ்சனாதேவியின் சக்திகளை அவர் வாயுதேவனின் மகன் என்பதால் காற்றைப் போல மிக வேகமாக செயல்பட்டார். ஆஞ்சநேயரின் பிறப்பால் அஞ்சனாதேவி தன் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்றார். சாப விமோச்சனம் பெற்ற அஞ்சனாதேவி வான்புலகுக்கு திரும்பினாள். பின்னர் ராமபிரானின் தீவிர பக்தரானார் ஆஞ்சநேயர். ராவண யுத்தத்தில் பெரும் பங்கு வகித்தது ராமர் கைகளிலேயே சிரஞ்சீவி வரம் பெற்றார். இந்த கதைகளெல்லாம் நாம் போன பதிவிலே பார்த்து விட்டோம். இனி பிரம்மச்சாரிய விரதம் கடைபிடிப்பவர்கள் ஆஞ்சநேயரின் பெயரிலேயே அந்த உறுதிமொழி எடுப்பார்கள். அப்படி இருக்க பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயருக்கு மகன் உண்டுன்னு சில கதைகள் சொல்லுது. அந்த கதைகளை இன்று நாம் பார்க்கலாம். ராவண யுத்தத்தின் போது ராவணனின் நம்பிக்கைக்குரிய பராக்கிரமமிக்க புதல்வன் மேகநாதன் என்னும் இந்திரஜித்
கொல்லப்படுறான். அதனால் பயந்து போன ராவணன் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனும் பாதாள இலங்கையின் அரசனுமாகிய மயில் ராவணனை உதவிக்கு அழைக்கிறான். மயில் ராவணன் அஹிராவணன் எனவும் அழைக்கப்படுறான். மயில் ராவணன் ராவணனுக்கு ஆறுதல் கூறுறான். கவலைப்படாதே, நாளை ராமனும் லட்சுமணனும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறான். இதை விபீஷணன் அறிந்து கொண்டான். அவன் சுக்ரீவனிடமும் ராமனிடமும் அனுமனிடமும் சொல்லிவிட்டான். அனுமன் உடனே தன் வாளால் ஒரு கோட்டை போன்று உருவாக்கி அதில் ராமனையும் லட்சுமணனையும் வைத்து பாதுகாக்கிறான். மயில் ராவணன் தன்னுடைய மாயாஜால வித்தைகளால் பலமுறை ராமலட்சுமணரை நெருங்க முயன்றும் ஒவ்வொரு முறையும் அனுமனால் அது முறியடிக்கப்படுது. இறுதியாக மயில் ராவண விபீஷணனது உருவம் எடுத்து அனுமனின் கவச கோட்டைக்குள் நுழையறான். ராமலட்சுமணர்களை மயக்கத்தில் ஆழ்த்தி அவர்களை பாதாள உலகத்திற்கு கடத்தி செல்றான். உண்மையான விபீஷணன் வர அனுமனுக்கும் அவனுக்கும் சண்டை வரும் நிலை வருது. விபீஷணனோ மயில் ராவணனின் தந்திரத்தை தெளிவாக சொல்கிறான். அவர்கள் இருவரும் ஆபத்தில் இருக்கின்றனர், அவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும், இல்லையெனில் மயில் ராவணன் அவர்களை சண்டி தேவிக்கு பலி கொடுத்து விடுவான் என எச்சரிக்கிறான். இந்த நிலையில் மயில் ராவணன் இருவரையும் சண்டி தேவிக்கு பலி கொடுக்க தயாராகிறான். அப்போது பாதாள உலகிற்கு செல்ல முயற்சிக்கும் போது அந்த பாதாள உலகின் கதவை காவல் காக்கும் ஒரு உயிரினத்தால் கடும் சவாலை அனுமன் எதிர்கொண்டார். அந்த உயிரினம் பாதி குரங்காகவும் பாதி ஊர்வனவாகவும் இருந்தது. அவன் தன்னை மகர்வட்வாஜா, தமிழில் மச்சவல்லவன் என்று அழைக்கப்படுகிறார் என்றும் தான் ஆஞ்சநேயரின் மகன் என்றும் ஆஞ்சநேயரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் இருப்பது யுத்த காலத்தில்தான் எதிரியாக அவனை பார்க்கும் வரை அவருக்கே தெரியாது என்பது உண்மையில் சுவாரஸ்யமான விஷயமாகும். வியக்கத்தக்க கருத்துக்களை கொண்டது இந்து புராணங்கள். அவைகள் படிப்பதற்கு மிகவும் புதிராகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். மகாபாரதத்தில் தேவர்களின் அருளால் பாண்டவர்களை கருவில் சுமந்தார் குந்தி தேவி. அதேபோல காந்தாரியோ 101 குழந்தைகளை கருவில் சுமந்தார். அதுபோலதான் ஆஞ்சநேயரின் மகனான மகர்வாட்ஜாவும் வியக்கத்தக்க கருவின் மூலமாக தான் பிறந்தார். ஆஞ்சநேயரின் மகன் கருவானதை பற்றியும் ஆஞ்சநேயர் அவளை சந்தித்தது பற்றியும் இந்த இரண்டு கதைகளும் சொல்வது ஒன்றைதான். ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் இருந்தான் என்பதே. மகர்வஜா ஆஞ்சநேயருக்கு மகனாக மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய போர் வீரனாகவும் இருந்தான். வால்மீகி ராமாயணத்தில் மகர்வஜா பற்றி சொல்லப்படும் போது ஒரு முறை ஆஞ்சநேயர் நதியில் குளித்து கொண்டிருந்தார். அவர் உடம்பில் ஏறியிருந்த சூட்டினால் அவருடைய விந்தணு ஆற்றில் கலந்தது. அது மகர் என்ற மீன் போன்ற உருவத்தில் இருந்த ஒரு உயிரினத்திடம் சென்றது. அதனால் ஒரு கருவையும் பெற்றது. பின்னர் ராவணனின் உறவினர்களான அஹிராவணனும் மஹிராவணனும் நதிக்கரையில் பாதி குரங்கு பாதி மீன் வடிவில் ஒரு குழந்தையை பார்த்தனர். அதை எடுத்து அதற்கு போர் பயிற்சி கொடுத்து சிறந்த வீரராக்கினர். அதுவே மகர்வாஜா என்று சொல்லப்படுகிறது. கம்போடியா மற்றும் தாய் பதிப்புகளான ராமாயணத்தில் அனுமனின் மகன் மச்சானு என்று அழைக்கப்பட்டான். ஆஞ்சநேயருக்கும் ராவணனுக்கும் கடற்கன்னி மகளான ஸ்வன்மச்சாவிற்கும், அதாவது ஸ்வர்ணா என்றால் தங்கமச்சா என்றால் கடற்கன்னி என்று அர்த்தம், பிறந்தவன்தான் மச்சானு. சில பதிப்புகளில் விந்தணு தண்ணீரில் சென்ற அதே கதைதான் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அது சென்றது மகாராவிற்கு பதில் ராவணனின் கடற்கன்னி மகளான ஸ்வர்ணமச்சாவிடம் என்று கூறப்படுகிறது. ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டி கொண்டிருந்த சமயத்தில் அந்த பணிகளை செய்யப்படாமல் இடையூறு செய்த ராவணனை தன்னுடைய கடற்கன்னி மகளான ஸ்வர்ணமச்சாவினையும் அவளது கூட்டாளிகளையும் பாலம் கட்டும் இடத்திற்கு அனுப்புகிறான். வானரப்படைகள் கடலில் இடும் பாறைகள் இரவில் காணாமல் போயின. இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க அனுமன் கடலில் அடியில் பாய்ந்து செல்கிறார். அங்கே ராவணனின் அழகிய மகளான ஸ்வர்ணமச்சாதான் காரணம் என அவர் தெரிந்து கொள்கிறார். மேலே இருக்கும் ஓவியமானது ராமனின் தன்னுடைய கடற்கன்னி மகளுக்கு பாலத்தை தகர்த்த உத்தரவிடுவதாக கூறப்படும் தாய்லாந்து ராமன ஓவியம். ராவணனின் மகள் ஸ்வர்ணமச்சாவை பார்க்கிறார் அனுமன். அவள் உத்தரவுப்படி மற்ற கடற்கன்னியர் கடலில் வீசப்பட்ட பாறைகளை தூக்கி வேறு இடத்தில் சேர்த்து கொண்டிருந்தனர். அதை அனுமன் தடுக்கும் போது ஆரம்பத்தில் அனுமனுக்கு போக்கு காட்டி கொண்டிருந்த ஸ்வர்ணமச்சா இறுதியில் அனுமனின் நல்ல உள்ளம் தெரிந்து கொண்டு அனுமன் மேல் காதல் கொண்டார். அனுமனும் ஸ்வர்ணமச்சா அழகில் மயங்கி இருவரும் ஒன்றாக இணைந்தனர். அதில் பிறந்த மகன்தான் மச்சானு என்றும் சொல்லப்படுகிறது.
மேலும் கம்போடியா மற்றும் தாய் படிப்புகளான இராமாயணத்தில் ராவணனின் படைப்புடன் நடந்த ஒரு போரின் போது இடுப்புக்கு மேல் குரங்கை போலவும் இடுப்புக்கு கீழ் மீனை போலவும் இருந்த சக்தி வாய்ந்த ஒரு எதிரியை எதிர்கொண்டார் அனுமன். விளையாட்டாய் அதை வென்றுவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் அந்த உயிரினமோ போரிட்டது. முடிவே இன்றி சண்டை நீண்டு கொண்டே போக, இவ்வளவு வீரத்தோடு சண்டையிடும் நீ யார், உன் பெற்றோர் யார் என கேட்டார் அனுமன். அந்த உயிரினம் சொன்ன பதில் அனுமனையே அதிர செய்தது. தன்னுடைய தாய் சொன்னமச்சா எனவும் தந்தை வலிமைமிக்க வானர வீரரான வாயுபுத்திரன் அனுமன் என்று கூறியதை கேட்டு வியந்த ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் என்றும் தான் ஒரு பிரம்மச்சாரி என்றும் கூறினார். இருப்பினும் தியானத்தில் கண்களை மூடிக்கொண்ட ஆஞ்சநேயர் மகர்வாச்சா பிறப்பின் பின்னணியில் நடந்த நிகழ்வுகளை கண்மூடி கொண்டு வந்தார். தன் மகனை அடையாளம் கண்டு கொண்ட ஆஞ்சநேயர் உடனே நடுவானில் பாதி வழியில் சென்று கொண்டிருந்த தன் ஆயுதத்தை நிறுத்தினார். தன் மகனான மகர்வாச்சாவை அணைத்து கொண்ட ஆஞ்சநேயர் தன் ஆசீர்வாதங்களையும் அளித்தார். எது எப்படி இருந்தாலும் தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் யாரென தெரியாமல் போரில் மோதிக்கொண்ட போதுதான் தனக்கு ஒரு மகன் இருப்பதை ஆஞ்சநேயர் தெரிந்து கொண்டார். பின்னர் மகர் வாஜாவின் ஒத்துழைப்புடன் பாதாள உலகிற்கு செல்கிறார் அனுமன். அங்கே மயில் ராவணன் மிக பலம் பொருந்திய படைகளுடன் போர் செய்கிறார். அகிராவணன் முதல் அம்பிலேயே கொல்லப்படுகிறான். மயில் ராவணன் பலம் கொண்ட மற்றும் போர் செய்யும் காரணம் பிரம்மன் கொடுத்த வரம் அப்போதுதான் அனுமனுக்கே தெரிய வருகிறது. அதாவது மயில் ராவணனின் உயிர் ஏதோ ஒரு மலைக்கு அடியில் இருக்கும் ஒரு பெட்டியில் அவனது உயிர் நிலைகளாக இருக்கிறது. அதுவும் 5 வண்டுகளாக இருக்கிறது. அந்த 5 வண்டுகளையும் ஒரே அடியில் அடித்தால் மட்டும் அவனை கொல்ல முடியும். அப்படி செய்ய முடியவில்லை எனில் அவனை எதிர்த்து போரிடுபவன் இறந்து போவான் என மயில் ராவணனுக்கு ஒரு வரம் உண்டு. இந்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெட்டியை தூக்கி வருகிறார் அனுமன். போரின் போது அவர் முன்னே அதை திறக்கிறார். 5 வண்டுகள் பறக்கும்போது அனுமன் 5 முகங்களை தரித்து 5 வண்டுகளையும் கடித்து தின்கிறார். அதனால்தான் அவருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்னும் பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி மயில் ராவணனும் கொல்லப்படுகிறான். உஜ்ஜயினி நகரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ஷான்பேர் என்ற இடத்திற்கு அருகில் ஒரு ஹனுமன் கோவில் இருக்கிறது. அந்த கோவில் சிறப்பே இங்கிருக்கும் ஹனுமன் சிலை தலைகீழாக இருப்பதுதான். இதனால் இந்த கோவில் உல்டா ஹனுமன் என்று சொல்லப்படுகிறது. எதுக்கு இந்த கோவிலை பற்றி பார்க்கிறோம்னா, மயில் ராவணன் ராமனையும் லட்சுமணனையும் மயக்க நிலையில் பாதாள உலகத்திற்கு கடத்தி சென்றபோது அனுமன் இந்த வழியாக தான் பாதாள உலகத்திற்கு சென்று அவர்கள் இருவரையும் மீட்டு வந்தாராம். அப்படி அனுமன் தலைகீழாக பாதாள உலகத்திற்கு புறப்பட்ட இடம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவில் இருக்கும் 2 பாரிஜாக மரங்கள் மிகவும் பழமையானவை. இந்த மரங்களில் அனுமன் குடியிருப்பதாக ஐதீகம் உண்டு. இங்கே அனுமனின் மகனான கருதப்படும் மகர் வஜனுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. மேலும் ராமன், சீதை, லட்சுமணன், சிவன் மற்றும் பார்வதி ஆகியோரின் சிலைகளும் உள்ளன. இந்த கதைகளின் மூலம் புகழேந்தி புலவர் எழுதிய மயில் ராவணன் கதையிலிருந்து தான் மக்களுக்கு அறியப்படுகிறது. இதன் முதல் பதிப்பு 1868ஆம் ஆண்டில்தான் சிறுகதை நூலாக அச்சில் வெளியிடப்பட்டது என்கிறார்கள். ஆனால் இந்த பதிப்பு வெளிவந்த ஆண்டு 1936. அதில் மயில் ராவணன் கதை விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கதை புராணங்களில் எங்கேயும் கூறப்படவில்லை. ஆதி காலத்தில் இருந்தே நாட்டுப்புறங்களில் வாய்மொழி கதையாகவும் தோல்பாவை, தெருக்கூத்து போன்றவைகளில் மட்டுமே அறியப்பட்ட கதை. பின்பு கலாச்சார மாற்றத்தினால் அழிந்துவிட்ட இந்த கலைகளோடு மயில் ராவணன் கதையும் அழிந்துவிட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களுக்கு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.